அதியமான், நாளை கார்த்திகை தீபம். வீட்டில் விளக்கேற்றி தீப திருவிழாவாக கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாளை மாவளி செய்து அதையும் சுற்றி மகிழலாம். என்னப்பா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தீப திருநாள் என்று சொல்கிறீர்கள், மாவளி என்று சொல்கிறீர்கள். கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். அதை நான் சொல்கின்றேன் அதியமான். ஒவ்வொரு மாதமும் 27 நட்சத்திரங்கள் வரும். அப்பொழுது கார்த்திகை தீபம் என்று எந்த நட்சத்திரம் வரும்? கார்த்திகை தீபம் அன்று கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அதோடு பௌர்ணமியில் சேர்ந்து வருவதால் அந்த நன்னாளை கார்த்திகை தினமாக கொண்டாடுகிறார்கள். அம்மா, இத்தீபத்தின் நாள் எதனாக கொண்டாடப்படுகிறது? அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவபெருமானுக்கும் அக்னியில் உதித்த முருகப்பெருமானுக்கும் அன்று தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. அக்னி ரூபமா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கின்றேன் அதியமான். ஒரு நாள் பிரம்மரும் விஷ்ணுவும் தனக்குள் யார் பெரியோர் என்று போட்டியிட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? பிறகு என்ன நடந்தது தெரியுமா? மகாவிஷ்ணுவே, இவ்வுலகில் எல்லோரையும் படித்தவன் நான் தான். அதனால் நான் தான் உங்களை விட சக்தியில் உயர்ந்தவன். நீங்கள் படைக்க மட்டும்தான் செய்கிறீர்கள். நீங்கள் படைத்தவர்கள் எல்லோரும் நான் தான் காக்கிறேன். அதனால் நான் தான் சக்தியில் உயர்ந்தவன். என்ன? இல்லை இல்லை, நான் தான் சக்தியில் உயர்ந்தவன். இல்லை இல்லை, ஏன் வீண் வாதம்? வாருங்கள், சிவபெருமனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானே, எங்கள் இருவரில் யார் சக்தியில் உயர்ந்தவர் என்று தாங்களே கூறுங்கள். ஓ, அப்படியா? சரி, யார் முதலில் என்னுடைய முந்தையோ அல்லது அடியையோ கண்டு வருகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர். அப்படியா? நான் உங்கள் அடியை ஒரு நொடியில் வராக உருவம் எடுத்து கண்டு வருகிறேன். நான் அன்னப்பறவையில் சென்று அவருக்கு முன்னால் உங்கள் முடியை கண்டு வருகிறேன். அதோ தாழம்பு பறந்து வருகிறது, அதனிடம் கேட்போம். தாழம்புவே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் சிவபெருமானின் தலையிலிருந்து தப்பி கீழே வந்து விட்டேன். பல வருடங்களாக பயந்து கீழே இருந்து கொண்டிருக்கிறேன். நானும் சிவபெருமானின் முடியை காண பல வருடங்களாக பயணிக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. சரி, எனக்கு ஒரு உதவி செய்கிறாயா? ஆம், சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நான் சிவபெருமானின் முடியை பார்த்துவிட்டேன் என்று மகாவிஷ்ணுவிடம் போய் கூறுகிறேன். என்ன? நான் போய் கூறுவதா? இல்லை இல்லை, என்னால் போய் கூற முடியாது. நீ கூறினால்தான் நான் உன்னை எனக்கு ஜென்மத்தில் தாழ்வாக படிப்பேன். சரி சரி, நான் கூறிவிடுகிறேன். தாழம்புவே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் சிவபெருமானின் தலையிலிருந்து தவறி கீழே விட்டேன். பல வருடங்களாக பயந்து கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ வரும் வழியில் பிரம்மரை பார்த்தாயா? ஆம், நான் பிரம்மரை பார்த்தேன். பிரம்மர் சிவபெருமானின் தலையிலே பார்த்து விட்டார். என்ன? பிரம்மர் சிவபெருமானின் தலைமுடியை பார்த்து விட்டாரா? நான் சிவபெருமானின் அடியை காண பல வருடமாக முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. சிவபெருமானே, என் தோல்வியை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன் நீங்கள் உன் தோல்வி ஒத்துக்கொள்கிறீர்கள்? பிரம்மர் உங்கள் தலைமுடியை பார்த்து விட்டாரா? என்ன? பிரம்மரின் தலைமுடியை கண்டு விட்டாரா? ஏதோ தவறு நடந்துள்ளது. அதை வர சொல்லுங்கள். சிவபெருமானே, நான் உங்கள் முடியை பார்த்து விட்டேன். அதற்கு தாழ்முகே சாட்சி. பிரம்மரே, நீங்கள் இன்னும் போய் கூறினால் உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த குறையும் கிடையாது.
தான் போய் பிரம்மனின் பேச்சை கேட்டு விஷ்ணுவிடம் போய் கூறுதால் உன்னை எந்த கோயிலும் பூஜிக்க மாட்டார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள். என்ன சுவாரஸ்யமான கதையம்மா. ஆம், பொய் சொன்னதால் பிரம்மருக்கே இந்த நிலை. ஆதலால் நாம் யாரும் பொய் சொல்லக்கூடாது. முடிவாக என்ன நடந்ததம்மா? முடிவாக இருவரும் சிவபெருமானை வணங்கி தங்கள் அடியையும் முடியையும் காண முடியாததால் தாங்கள் காட்சி அளிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பின்பு சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்தார். ஜோதி வடிவமாக காட்சியளித்த அந்த நன்னாள் தான் கார்த்திகை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜோதி வடிவம் என்றால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததம்மா. ஆம், நெருப்பு உண்டாவதற்கு 3 பொருட்கள் தேவை. அவை எரிபொருள், காற்று, வெப்பமாகும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு வடிவத்தில் சிவபெருமான் காட்சியளித்தார். கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் குணம் நெருப்பிற்கு மட்டும்தான் உள்ளது. இந்த குணம் அனைவருக்கும் தேவை. ஆமாம், நாமும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக சென்று உச்சநிலையை அடைய வேண்டும். அப்பா, இப்போதுதான் எனக்கு நன்றாக புரிந்தது. அடுத்ததாக முருகப்பெருமானை ஏன் வழிபடுகிறோம்? சொல்கிறேன். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த பிள்ளை கடவுளே முருகன். மகாதேவரின் மனைவிகளான விதர்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தேந்தி, அம்பா, துலா ஆகியோர்கள் ஆறுமுகனை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு குழந்தையாக பாவித்த 6 முகங்களையும் ஒன்று சேர்க்கிறாள் அன்னை பார்வதி. இந்த நாளையே முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். அப்படியாப்பா, முருகப்பெருமானின் கதையை தெளிவாக சொன்னீர்கள். அதுபோல நான் நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை நான் சொல்கின்றேன் டோனிகா. கிருத்திகை என்கின்ற நட்சத்திரம் சூரியனுக்கு உகந்த நட்சத்திரம். அது நெருப்பான நட்சத்திரம். கார்த்திகை மாதம் சூரியனுக்கு உரிய மாதம் என்பதால் தான் அம்மாதங்களில் மழை பொழிகிறது. கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் சூரியனின் வெப்பம் கடுமையாக இருக்கும் என்பதால் தான் சிவபெருமான் அம்மாதங்களில் தீபச்சுடராக காட்சியளித்தார். அம்மா, இத்திருநாளில் வேறு ஏதாவது சிறப்பு உண்டா? உண்டு. கார்த்திகை தினம் அன்று வீடுகளை சுத்தம் செய்து மாலை வேளையில் விளக்கேற்ற வேண்டும். விளக்கில் நெய் அல்லது நெல்லெண்ணெய் ஊற்றி சிவபெருமானை வழிபட வேண்டும். தோனிகா, விளக்குகள் எப்படி உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறதோ அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்ய வேண்டும். ஒரு நல்ல மனிதனிடம் இருக்கும் நற்குணங்கள் எப்படி தன் சூழலை மாற்றுகிறதோ அதுபோல் நாமும் நம்முடைய நற்குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சூழல் மற்றவர்களை மாற்றிவிடும். அப்பா, இப்போதுதான் நிறைய மின்விளக்குகள் வந்து விட்டதே. ஒரு பொத்தானை அழுத்தினால் மின்விளக்கு எரியுமே. பிறகு எதற்கு நாம் விளக்கை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதை திரி வைத்து ஏற்ற வேண்டும்? தோனிகா, ஒரு மின்விளக்கை வைத்து மற்றொரு மின்விளக்கை நம்மால் ஏற்ற முடியாது. ஆனால் ஒரு விளக்கில் இருக்கும் நெருப்பை வைத்து மற்றொரு விளக்கிற்கு நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதுபோல் நம்முடைய நற்குணங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதால் விளக்கேற்றி கொண்டாடுகிறார்கள். அப்பா, நீங்கள் சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலளிக்கவில்லை. அதுவா? இதோ உங்கள் சித்தப்பாவே வந்து விட்டார். அவரிடம் கேட்போம். வணக்கம். வாருங்கள், வாருங்கள். என்ன கேள்வி அதியமான்? வனப்பூவை வைத்து கார்த்திகை தீபம் என்று என்ன செய்வார்கள் என்று கேட்டேன். அதுவா, நான் சொல்கிறேன் கேள். வனப்பூவை வைத்து மாவொலி செய்வார்கள். மாவொலியா? மாவொலி என்றால் என்ன? அதை எப்படி செய்வார்கள்? மா என்றால் பெரிது, ஒளி என்றால் வெளிச்சம். இதைதான் மாவொலி என்கிறோம். அப்பா, அதை எப்படி செய்வார்கள்? அதற்கு என்னென்ன தேவைப்படுகிறது? பனைமரத்தில் உள்ள பனம்பூவை எடுத்து அதை வெயிலில் காய வைப்பார்கள்.
பிறகு அதை எரித்து காற்று போகாமல் மூடி எரித்த கரையை அரைப்பார்கள். அந்த கறியை எடுத்து ஒரு துணியில் வைத்து கட்டி அந்த துணியை பனைமட்டை நடுவில் வைத்து நெருப்பில் கொளுத்தி சுத்துவார்கள். இதைதான் மாவலி என்கிறோம். சித்தப்பா, இதை சொல்லும் போதே இவ்வளவு கடினமாக உள்ளதே, செய்யும் போது எவ்வளவு கடினமாக இருக்கும்? ஆமாம் அதியமான். எனக்கு புரிந்துவிட்டது. இதை நாங்கள் கார்த்தி என்று கூறுவோம். ஆமாம் ஸ்வேதா, கார்த்திகை ஒன்று சுற்றுவதனால் இதற்கு கார்த்தி என்று பெயர். மற்றும் இதற்கு சுருதி என்னும் இன்னொரு பெயர் உள்ளது. கார்த்தி சுற்றும் போது இந்த பாடலை பாடுவார்கள். இந்த பாடலை கேட்கும் போதே மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. இப்பொழுது 6 மணி ஆகிவிட்டது. நம் கோயிலுக்கு சென்று சொர்க்கப்படி எரிக்கும் காட்சியை பார்ப்போம். பிறகு வீட்டுக்கு வந்து மாவொலி சுத்துவோம். வாருங்கள் செல்லலாம். அப்பா, எதற்காக இதை எரிக்கிறார்கள்? இதற்கு ஏதாவது கதை இருக்கிறதா? ஆமாம் ஸ்வேதா, பனைமட்டையை வெட்டி எடுத்து வந்து பூம்பு போன்ற வடிவத்தில் இழுத்து வைத்து விடுவார்கள். பிறகு அதை எரிச்சு சிவனாக எண்ணி வழிபடுவார்கள். இதைதான் சொர்க்கப்பணி என்று கூறுவார்கள். அப்பா, எதற்காக பனவலையை பயன்படுத்துகிறார்கள்? பனவலை மட்டுமில்லை ஸ்வேதா, பனைமரத்தில் உள்ள அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது. அதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தால் நம் சொர்க்கத்தை அடைவோம் என்று ஒரு ஐதீகம். அப்பா, இந்த சொர்க்கப்பனை எரிப்பதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா? ஆமாம் ஸ்வேதா, சொர்க்கப்பணி எரித்த சாம்பலை வயல்வெளியில் தூவி விடுவார்கள். அப்பா, எதற்காக இதை வயல்வெளியில் தூவுகிறார்கள்? வயல்வெளியில் தூவி விட்டால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். திருவண்ணாமலையில் சொர்க்கப்பனை எரிப்பார்களா? தீபம் கொண்டாடும் திருவண்ணாமலையில் சொர்க்கப்பணி எரிப்பது வழக்கமில்லை. அந்த மலையை சொர்க்கப்பனாக எண்ணி வழிபடுவார்கள். சொர்க்கப்பனையை பற்றி விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். நன்றி அப்பா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சாரடா. எங்கள் இரவில் என்றும் இல்லை தேய்பிறை சாரடா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சாரடா. எங்கள் இரவில் என்றும் இல்லை தேய்பிறை சாரடா. இனி கூட்ட போலிகள் கூட்டமே இந்த ஆனந்த பூந்தோட்டம். அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில்
Thank you.